நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரமதான் முபாரக். ரமதான் டே 1 சஹருக்கு என்ன குக் பண்ணியிருக்கேங்கிறத இந்த மினி விளாக்ல பார்க்கலாமா? நாள் சஹர் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஹெவியான சாப்பாடு நிறைய மசாலாலாம் போட்டு அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. ஸோ மைல்டாக சாஃப்டாக அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த நேரத்துக்கு கொஞ்சமாவது சாப்பிட முடியும். அப்படி என்ன குக் பண்ணலான்னு யோசிச்சப்போ காடை குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ காடை வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. அதிகம் மசாலா சேர்க்காம தேங்காவை பால் மாதிரி அரைச்சி ஊற்றி தண்ணி குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் குழம்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதோட ரெசிபியும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டே சஹருங்கிறனால காடை கொஞ்சம் அதிகமாக வாங்கி லஞ்சுக்கே குக் பண்ணிட்டேன். குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருந்தேன். கொஞ்சோண்டு காடையை மட்டும் எடுத்து காடை 65க்கு மேரினேட் பண்ணி ஊற வச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு டிஃபன் ஐட்டம் ஏதாச்சும் மைல்டா கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுருவோம். தூங்குறதுக்கு முன்னாடியே ரைஸ் குக் பண்ணி ஹாட் பேக்ல பேக் பண்ணி வச்சிருவேன். சஹர் டைமுக்கு எதுவுமே எந்திரிச்சு குக் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நான் மட்டும் தான் சஹர் டைமுக்கு பண்ணுவேன். என்ன குழம்பு வச்சாலும் ஃபைனலாக கொஞ்சம் கர்ட் ரைஸ் கம்பல்சரி. இது கூடவே பனானா டீ காஃபி இதெல்லாம் கூட சஹருக்கு இருக்கும். உங்க வீட்டில் ரமதான் டே 1 என்ன ஸ்பெஷலுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரிஸ் டனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.